பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இளைய திலகம் பிரபு அவர்களுடன் நடிகை குஷ்பு அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள்ல வெற்றியா தோல்வியா என்றுதான் பார்க்க போறோம். குறிப்பாக நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க. ஒரு சில்வர் ஜூப்ளியின் திரைப்படங்களையும் இணைந்து நடித்து கொடுத்திருக்கிறாங்க. இளைய திலகம் பிரபு மற்றும் குஷ்பு இணைந்து நடித்த திரைப்படங்களை வரிசையாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக 1988ஆம் ஆண்டு தர்மத்தின் தலைவன் என்ற திரைப்படம் எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையாணி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சுபாஷினி, இளைய திலகம் பிரபு, குஷ்பு போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக அருமையாக இருவருக்குமே சென்டிமெண்டான ஒரு கலக்கலான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் இளைய திலகம் பிரபு சூப்பர் ஸ்டார் இணைந்து நடித்த மிக அருமையான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் 120 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படம். இரண்டாவது திரைப்படமாக வெற்றி விழா. இந்த திரைப்படம் 1989ஆம் ஆண்டு பிரதாப் போத்தன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் உலகநாயகன் கமலஹாசன், இளைய திலகம் பிரபு மற்றும் அமலா, குஷ்பு இணைந்து நடித்த மிக அருமையான ஒரு திரைப்படம். வெற்றி விழா திரைப்படம் மிக அருமையாக இந்த திரைப்படம் 125 நாள் திரையரங்கில் ஓடி இருவருமே மிக கலக்கன் கலைப்பிருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இணைந்து நடிச்சிருக்கிறாரு. மிக அருமையான ஒரு திரைப்படம் வெற்றி விழா திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மை டியர் மார்த்தாண்டம். இந்த திரைப்படம் 1990ஆம் ஆண்டு பிரதாப் போத்தன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் பிரபு, குஷ்பு மற்றும் பலர் இணைந்து நடித்திருப்பாங்க. மை டியர் மார்த்தாண்டம் என்று சொல்லும் அளவுக்கு மிக அருமையான ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம். இளைய திலகம் பிரபு, குஷ்பு இணைந்து நடித்த திரைப்படம். இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சிறந்த திரைப்படம். திரையரங்கிலும் பட்டையை கலப்புற அளவுக்கு மிக அருமையாக 120 நாள் திரையரங்கில் ஓடி மிக அற்புதமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாகத்தான் அமைந்த இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமூட்டும் வரவேற்புமாக மை டியர் மார்த்தாண்டம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக நான்காவதாக கிழக்கு கரை திரைப்படம் 1991ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் தேவா இசையில் இளைய திலகம் பிரபு, குஷ்பு மற்றும் பலர் இணைந்து நடித்திருப்பாங்க. இந்த கிழக்கு கரை திரைப்படத்தில் இருக்கும் பாட்டு எல்லாமே மிக அருமையான ஒரு பாடலாக அமைந்த ஒரு திரைப்படம். மிக சிறந்த ஒரு திரைப்படங்களில் இந்த படத்தில் இணைந்து நடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு பிரமாதமான வரவேற்பும் திரையரங்குகளிலும் ரசிகர் மத்தியிலும் பட்டையை கலப்புற அளவுக்கு பாட்டெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் திரையரங்கில் 100 நாள் ஓடி சக்கப்போடு போட்டு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான். பட்டையை கிளப்புற அளவுக்கு பாட்டெல்லாம் மிக அருமையாக அமைந்தது இந்த கிழக்கு கரை திரைப்படத்தில். பி. வாசு இயக்கத்திலே மிக அருமையான திரைப்படங்கள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக பாடல் அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம். ஐந்தாவதாக 1991ஆம் ஆண்டு சின்னத்தம்பி என்ற திரைப்படம் பி. வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் இளைய திலகம் பிரபு, குஷ்பு மற்றும் ராதாரவி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பல திரையரங்களில் 100 நாள் ஓடி இருக்கு. இந்த திரைப்படம் 175 நாள் வெள்ளி விழா கொண்டாடியது. மிக சிறந்த ஒரு திரைப்படமாக 5-6 திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 205 நாள் 225 நாள் திரையரங்கில் பட்டையை கலப்புற அளவுக்கு மிக அருமையாக ஒரு வெள்ளி விழா கொண்டாடியது. பல திரையரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 திரையரங்கில் 125 நாள் வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. சின்னத்தம்பி பாட்டு ஃபைட்டு எல்லாமே பட்டையை கலப்புற அளவுக்கு பாடல் இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் சின்னத்தம்பி சில்வர் ஜூப்ளி. அடுத்த திரைப்படமாக நாளைய சேதி. இந்த திரைப்படம் 1992ஆம் ஆண்டு ஜி.பி. விஜய் இயக்கத்தில் ஆதித்தன் இசையில் இளைய திலகம் பிரபு மற்றும் குஷ்பு இணைந்து நடித்த மிக அருமையான நாளைய செய்தி திரைப்படம். நாளைய செய்தி என்கிற சொல்லுகிற அளவுக்கு மிக அருமையாக ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் இளைய திலகம் பிரபு அவர்கள். மற்றும் பாட்டும் மிக அருமையாக அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் ஒரு கலக்கிய ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பாண்டித்துரை 1992ஆம் ஆண்டு மனோஜ்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இசையாணி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் இளைய திலகம் பிரபு, குஷ்பு மற்றும் சில்கு, மன்சூர் அலியான் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையாக இருவருக்குமே
கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் பாட்டு, ஃபைட்டு மிக அருமையாக அமைந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, திரையரங்கில 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. மிக அருமையாக பாண்டித்துரை என்கிற சொல்கிற அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படம். ரசிகர் மத்தியிலும் திரையரங்குகளிலும் நல்ல வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம். பாட்டு எல்லாமே ஒரு பட்டையை கிளப்பலாம். பிரபு திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே பாடல் மிக அருமையாக அமைந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படம் தான் பாண்டித்துரை. அடுத்த திரைப்படமாக மறவன் 1993ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மனோஜ்குமார், தேவா இசையில் இளையதிலகம் பிரபு, குஷ்பு மற்றும் மறவன் என்கிற சொல்லுற அளவுக்கு மிக அருமையாக ஒரு தேவர் சமூகத்தை வச்சு மிக அற்புதமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிரபுவோட கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க வில்லங்களை வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து அடிப்பார். மிக அருமையாக ஃபைட்டும் அமைஞ்சிருக்கும். படமும் பட்டையை கிளப்புற அளவுக்கு திரையரங்கில் 100 நாள் ஓடி மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான். பிரபுவோட கெட்டப்பில் ஒவ்வொரு கெட்டப்பும் பண்ணி கால் கட்டு முட்டுமா இருந்தாலும் அந்த ஃபைட் சீனுக்கு தூக்கி அடிக்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா, ஆள் மிக அருமையாக ஃபைட் பண்ணக்கூடியவர், நடனமும் ஆடக்கூடியவர். ஆள் குண்டாக இருந்தாலும் அதுக்கு ஏற்றாற்போல் மிக அருமையாக நடனம் ஆடும் ஒரு கலைஞனாக இருந்த மறவன் திரைப்படத்திலும் ஒரு கிராமத்து கதாபாத்திரமாக இருந்தாலும் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் தான். திரையரங்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக உத்தம ராசா. இந்த திரைப்படம் 1993ஆம் ஆண்டு ராஜ்கபூர் இயக்கத்தில் இளையராஜா இசையில் இளையதிலகம் பிரபு மற்றும் குஷ்பு போன்ற இணைந்து நடிச்சிருப்பாங்க. இதில் பல கட்டப்பில் இருப்பார். அந்த கொண்டை வச்சிருக்கிற அந்த பாட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மிக அருமையாக உத்தம ராசா என்கிற சொல்கிற அளவுக்கு பாட்டு, ஃபைட்டு, படம் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த திரைப்படமும் திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பொதுவாக குஷ்புவுடன் இணைந்து நடித்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் பிரபு அவர்களுக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா, உத்தம ராசா இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ரசிகர் மத்தியிலும் மற்றும் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக உத்தம ராசா. அடுத்த திரைப்படமாக தர்மசீலன். இந்த திரைப்படம் 1993ஆம் ஆண்டு செய்யார் ரவி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இளையதிலகம் பிரபு, குஷ்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார். மிக அருமையான அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த தோட்டத்தில் அப்படி நடந்து வர ஒவ்வொரு ஸ்டைலும் மூமெண்ட்டும் மிக அருமையாக தர்மசீலன் திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். செந்தில் கவுண்டமணி காமெடிக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு சர்மசீலம் படத்தில் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை மிக அருமையாக 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. திரையரங்கிலும் பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த தர்மசீலன். அடுத்த திரைப்படமாக சின்ன வாத்தியார். இந்த திரைப்படம் 1995ஆம் ஆண்டு சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் இளையராஜா இசையில் இளையதிலகம் பிரபு மற்றும் பலர், ரஞ்சிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல கலாட்டான ஒரு குடும்ப திரைப்படம். மிக அருமையான ஒரு 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சுயமரம் 1999ஆம் ஆண்டு மற்றும் லியாக்கத் அலி கான் போன்ற பல இயக்குநர்களால் எடுக்கப்பட்ட மிக சிறந்த ஒரு திரைப்படம். பல ரசிகர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க. பிரபுக்கு ஜோடியாக குஷ்பு இணைந்து நடித்த மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் சுயவரம். குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இளையதிலகம் பிரபு மற்றும் குஷ்பு இணைந்து நடித்த திரைப்படங்களில் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்த்தோம். அதில் சில்வர் ஜூப்ளியின் திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து யாரை பற்றி போடலாம் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ